நன்று கருது நாளெல்லாம் வினைசெய் கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வீடியோ பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது பிறந்த நாள். நாம் இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தினம் ஒரு நாள் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். சில பேர் கொண்டாடுறதில்ல. ஆனால் அந்த நாளில் நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு ஆனந்தமும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நேர்மறையான எண்ணங்களும் நமக்கு தோன்றுகிறது. அந்த எண்ணங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பயன்படுத்த ஆரம்பித்தோம் என்றாலே போதும், நம் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ரகசியமே. பிறந்தநாள் அன்னைக்கு இயல்பாகவே முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியும், ஒரு புன்னகையும் ஒரு அட்ராக்ஷனும் தெரியும். அதே தேஜஸை, அதே அட்ராக்ஷனை, அதே நம்பிக்கையை, அதே புத்துணர்ச்சியை ஒவ்வொரு நாளும் பிறக்கும் போதும் பயன்படுத்துங்கள். நாம் வருடத்தில் ஒரு நாள் பிறந்தாலும் கூட ஒவ்வொரு புது நாளும் நமக்கு புத்துணர்வான நாளே. அந்த புத்துணர்வான நாளில் புதிய சிந்தனைகளுடனும் புதிய செயலாக்கத்துடனும் கண்டிப்பாக வாழ்வில் பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும்னு தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னா நம்ம ஒரு நாளில் வாழ்வின் உச்சத்தை நம்ம அடைய முடியும். நம்ம பிறப்பு வெறும் செய்தியாய் நம்ம குடும்பத்துக்கு வேணா இருக்கலாம். பட் நம்மளுடைய இறப்பு இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் குறிக்கோளுடன் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் சரி, வாழ்வின் பெரிய உச்சத்தை நாம் அடைய முடியும். அதையே இன்னைக்கு சொல்கிறேன். பிறந்த நாள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ப்ளஸ் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிற மகா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட கிருஷ்ணர் பிறந்த நாளும் இன்னைக்கு தான். இந்த கிருஷ்ணர் பிறந்த நாளில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கிருஷ்ணா அப்படின்னாவே செலிப்ரேஷன், என்ஜாய் தான். லைஃப் இஸ் டு என்ஜாய். நீங்கள் வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பித்தாவே போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திண்டாட்டம் காணாமல் போயிடும். ஸோ கிருஷ்ணன் கையில் இருக்கிற புல்லாங்குழலே சைக்கோ சிம்பிளாலஜி அப்படிங்கிற கான்செப்டில் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கையை கொண்டாடணும். அப்படி கொண்டாடும் போது ஒவ்வொரு நாளும் பிறந்ததாய் புதுசாக பிறந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்வின் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைய முடியும். அதே மாதிரி இன்னைக்கு இப்போ இருந்து சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சியரப் பண்ணிட்டு உங்கள் நாளை தொடங்குங்க. இன்னைக்கு தான் நான் புதுசாக பிறந்தேன், இந்த நாள் என்னுடைய நாள், இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, என்னால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் செயல்பட ஆரம்பிங்க. அந்த நாள் முதல் உங்கள் வாழ்வில் எல்லாம் புதிய விஷயமாக தெரியும். தடைகளை உடைத்து புதிய படைகளை உருவாக்கி வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிறந்த நாளாக நினையுங்கள். அந்த பிறந்த நாள் இன்றிலிருந்து உங்களுக்கு தொடங்கட்டும், இப்போ இருந்து தொடங்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள் அனைத்தும் இந்த நொடி முதல் காணாமல் போகும். உங்களுக்கு ஆல் த வெரி பெஸ்ட், டூ த வெரி பெஸ்ட் அண்ட் பி த வெரி பெஸ்ட். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், ஆனந்தம். நன்றி நன்றி நன்றி.